நீதிமன்ற தீர்ப்பை மதிக்காத உங்க மதுரை கமிஷனர் மதுரை கலெக்டர் போட்ட ஆர்டர் என் காலில் போடுற செருப்புக்கு கேவலமானது. பஞ்சாயத்தடா முடிச்சு பாரு, நமக்காக அம்பட்டு போலும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. ஜி.ஆர். சுவாமிநாதன் தீர்ப்பை மதிக்காத எவரும் மனித பிறவியா ஏத்துக்க முடியாது. இவன் ஏன் பொம்முறை நாய் மாதிரி கத்துறான்? ஹைகோர்ட் ஆகுது டேஷ் ஆகுதுன்னு ஹெச் ராஜா சொன்னாரு. நீதிமன்ற அவமதிப்பு என்ன ஆச்சு? ஹைகோர்ட் ஆகுது மயிலாகுது, ஹைகோர்ட் ஆகுது மயிலாகுது. ஐயா உனக்கு வந்துறியா ஒருத்தர் நில்றா, அவரு விளையாடியா சும்மா நில்றா. 28 வயசு இருக்கிற ஒரு ஹானஸ்ட் பாலிட்டிஷியனை இவ்வளவு சல்லுசார் ரோட்ல வச்சு கைது பண்ணுவீங்களா? 28 வயசு இருக்கிற ஒரு ஹானஸ்ட் பாலிட்டிஷியனை இவ்வளவு சல்லுசார் ரோட்ல வச்சு கைது பண்ணுவீங்களா? வயசு பெரிய இல்ல, வயசுக்கெல்லாம் மரியாதை இல்ல, செயலுக்குத்தான் மரியாதை. ஹெச்ராஜா போன்றவர்கள் ரவுடி போல ஒரு தமிழக முதல்வரை அவமதித்து செருப்புக்கு சமான் பேசுறது அப்படின்றது உச்சபட்ச திமிறது. எதுக்குங்க அதான் சர்வத்தையும் அடக்கிட்டீங்க, மறுபடியும் எங்க வீட்டு பிள்ளை எம்ஜிஆர் மாதிரி எதுக்கு பெல்ட்டெல்லாம் கழட்டிட்டு இருக்கீங்க? அந்த திமிரை தமிழக மக்கள் அடக்குவோம். ஒரு 2 மாசம் என்ன ஒரு போலீஸ் மந்திரி ஆக்குங்க. என்ன இந்த அண்ணாமலை, எச் ராஜா இவனெல்லாம் உள்ள போட்டு கசக்கி நசுக்கி ஜூஸ் புழிஞ்சி எங்க அண்ணன் தளபதி கிட்ட கொடுத்துருவேன். தைரியம் இருந்தா செய்யறா பாக்கலாம். தமிழ்நாடு போலீஸ் அடினா என்னன்னு இவனுக்கு காட்டுங்கயா. மதக்கலவரத்தை தூண்டி வட இந்தியா மாதிரி தமிழ்நாட்டை ஆக்கலாம் அப்படின்னு ஒரு திட்டம். இது காலா கில்லா, என்னுடைய கோட்டை. ஒரு பிடி மண்ணு கூட நீ எங்கிருந்து கொண்டு போக முடியாது. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில ஒரு தர்கா இருக்குது, சிக்கந்தர் தர்கா. அந்த சிக்கந்தர் தர்காவுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய தூண்லதான் நாங்க தீபம் ஏத்துவோம் அப்படின்னு ஒரு பிரச்சனையை பண்றாங்க. நாங்கெல்லாம் ராவான ரவுடி. ஏன் நீ திருப்பரங்குன்றத்துல இந்த இடத்துல ஏத்துனாதான் உனக்கு மோட்சம் கிடைக்குது, மருதமலையில ஏத்துனா கிடைக்காதா? வாயை திறந்து சொல்றா தண்டச்சோறு. இங்க மட்டும் ஏன் ஏத்தணும்னு வருதுன்னா முஸ்லீம்களோட பிரச்சனையை உருவாக்கணும், கலவரத்தை உருவாக்கணும் என்கின்ற திட்டமிட்ட நோக்கம் இந்து முன்னணிக்கு இருக்குது. என்னைக்காவது எச் ராஜா அளவு குத்தி இழுத்திருக்காரா? காவடி தூக்கி இருக்காரா? ஐயோ, இந்த மாதிரி நினைப்பெல்லாம் உன் மனசுக்குள்ள வரக்கூடாது. தூக்கு சொல்லுங்க, அளவு குத்த சொல்லுங்க பாப்போம். இவங்க குடும்பத்துல போயிருக்காங்க, அவங்க குடும்பத்துல போயிருக்காங்க, இவங்க குடும்பத்துல போயிருக்காங்க, எங்க குடும்பங்கள் எல்லாம் போயிருக்காங்க. நாங்க வேணா காமிக்கிறோம், போட்டோ எடுத்து காமிக்கிறோம். எச் ராஜா குடும்பத்துல காமிக்க சொல்லுங்க பாப்போம். நம்ம பரம்பரையிலே இந்த மாதிரி நடந்ததுண்டாடா. இந்த நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதன் அவர்களை அந்த பதவியில இருப்பதற்கு அனுமதிக்க கூடாது என்கின்ற வகையிலே ஒரு இம்பீச்மெண்ட், அவருக்கு எதிரான நடவடிக்கையை பாராளுமன்றத்திலே பாராளுமன்ற உறுப்பினர்கள் கொண்டு வர வேண்டும். ஆஹா, சூனா போனா ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. அனைவருக்கும் என்னுடைய அன்பான மாலை வணக்கம். வாடா பானைக்கு பிறந்த பன்னி, என்ன டேப்பே இல்லாம ரோட்ல அளக்குற ஆட்டிட்டு வந்து நிக்கிற. என்று உங்களோடு இருக்க வேண்டும் என்கின்ற பெரிய ஆசை, உங்களோடு சேர்ந்து போராட வேண்டும் என்கின்ற பெரிய ஆசை. புடுங்கிருப்பாரு அப்படியே அப்படியே ஒரே புடுங்க புடுங்கி இங்க நின்றுப்பாரு. வாய் என்ன வாயை வச்சுக்கிட்டு இது பேசுது. டெல்லியில ஒரு கட்சி நிகழ்ச்சிக்காக வந்து விட்டேன். ஆனால் நிச்சயமாக உங்களுக்கு உறுதி அளிக்கின்றேன், அடுத்து நடக்கக்கூடிய போராட்டத்திற்கு நான் நிச்சயமாக அங்கே இருப்பேன். டேய் அண்ணாமலை, உனக்கு வயசு பத்தாது. ஏன்னா பிஜேபியில் இருக்கிறவனும் முட்டாள். மூத்திரத்தை குடிச்சவனுங்க, பசுமாட்டு மூத்திரத்தை குடிச்சா ஆயில் எச்சம் புரியுங்க. இவ்வளவு பிரச்சனை நடக்குதுல்ல, இந்த விஜய் எங்க போனாரு? இப்ப என்ன தேடுறாங்க? எங்க இருக்கிறாரு? பனையூர் பங்களால பதுங்கி இருக்காரு. கொசுக்கடி இல்லாம நிம்மதியா தூங்குங்க. அத்திம்பே செத்து போல தூங்கிட்டு இருக்காரு. இஸ்லாமியர்களின் நண்பன், கிறிஸ்தவர்களின் நண்பன், சிறுபான்மை மக்களினுடைய தோழன் என்று தன்னை காட்டிக் கொள்ளக்கூடிய தாவேகாவோ விஜயோ இந்த விவகாரத்தில் கள்ள மௌனம் சாதிக்கிறார்கள். என்ன பஞ்சர் ஆயிடுச்சா? ஏன் ஜாதி கலவரம் நடக்குது, எங்க அண்ணன் அங்க போனா இவன் இவ்வளவு பெரிய ஆளு, இவரு போய் ஏதாச்சும் உன்னோட ஆயிடுச்சுனாக்கா ஒண்ணு கிடைக்க ஒண்ணு ஆயிருந்தா இந்த கட்சி யார் காப்பாற்றுறது? அவன் ஃபேமிலி யார் மெயின்டைன் பண்றது? சரி, உங்க அண்ணன் தான் பேசல, ஆது என்ன பண்றாப்புல, லைலமணி என்ன பண்றாப்புல, புஷியானந்த் என்ன பண்றாப்புல? அந்த நாய்களை எங்க தெருவா பொறுக்கிட்டு இருக்குது, நீங்க அவங்கள கேக்குறீங்க. அப்ப நீங்க உறுதியா யார் பக்கம் நிக்கணும்? பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் நிக்கணுமா இல்லையா? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு. நீங்க விஜய் வாயை திறந்து இதுக்குள்ள பேசிருக்கணுமா இல்லையா? ஊமையா, மௌன விரதமா? ஏன் அது இந்த நாட்டுல மோடி வந்த பிறகு பெட்ரோல் டீசல் விலை உயர்வால இந்துக்கள் தானே பெருவாரியா பாதிக்கப்படுறோம். அதை பத்தி எவனா பேசுனீங்களாடா? டபுள்டா
ஆமாண்டா டால்டா. 400 ரூபா வித்தது சிலிண்டரு, 1150 ரூபா விலை ஏத்திட்டு பொம்பளைங்க தாலி அறுத்த கட்சி பிஜேபி கட்சி. நீங்க ஒரு கட்சியா? மோடி அவர்கள் அவன் ஒரு கேடிடா. உடனே இந்த அரசு ஹிந்து விரோத அரசு, ஹிந்து விரோத அரசாம் பல்லாயிரக்கணக்கான கோவில்களுக்கு குடமுழுக்கு நடத்திச்சாடா. கோயில் கூடாது என்பதல்ல எங்கள் இலக்கம், கோயில் கொள்ளையர்கள் கூடாரமாக மாறிவிடக் கூடாது என்பதற்காக. ஹிந்து விரோதி அப்படிங்க கலைஞர், அவர் தான் ஓடாத திருவாரூர் தேரை ஓட வைத்தவர். அவர் எப்படி ஹிந்து விரோதியா இருப்பாரு? பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது இந்தியாவை பற்றி எரிந்தது, தமிழ்நாடு அமைதியா இருந்தது. அப்போ அதுக்காக இவங்க எல்லாம் உணர்வற்று போகல. இங்க உள்ள முஸ்லீம்கள் உணர்வுள்ளவர்கள் தான். நம் மண்ணின் தன்மைக்கேற்ப நம்ம வெளிப்படணும். இங்க நம்ம பேசுறோமோ இல்லையோ நமக்கா பேசுறதுக்கு 10 இந்து இருக்கான், நம்ம பேசுறோமோ இல்லையோ நமக்கா பேச 10 கிறிஸ்தவம் இருக்காங்கிற நம்பிக்கையோட இங்க இருக்காங்க. அந்த நம்பிக்கை தமிழ்நாடு காப்பாற்றிக்கிட்டே வருது. நம்ம எதிர்பார்த்தது நடக்கலையே. நீ எதிர்பார்த்தது நடக்காது மகனே. ஜனங்க எதிர்பார்த்தது இப்ப நடக்க போகுது. போயிரு, அது உனக்கு ரொம்ப நல்லது. போறியா நெத்தில புட்டு வச்சுடவா? ஆனா போயிடுறேன் போடா போ. மூட்டை பூச்சியை சுலோகமாக கொள்ளும் நவீன மிஷின் விலை 100 ரூபாய் சார். 100 ரூபாய். ஓடியா. மகாசனங்களே, இதெல்லாம் எதுக்காக செய்யறேன்னா எல்லாம் ஒரு சான் வயிற்றுக்காகத்தான். அதனால உங்க பையில இருக்கிறது கையில இருக்கிறது எல்லாம் எடுத்து கீழே போடுங்க. போகும்போது சக்கமா திருப்பி தருவாங்க. நம்ம சொல்றது சரியா தப்பா? வெற்றிவேல் முருகனுக்கு. எவனுக்கோ சாவு வருது, இவனுக்கு வர மாட்டேங்குதாடா. உங்களுக்கு சின்னதா ஒரு சர்ப்ரைஸ். நம்ம கட்சியினுடைய வேட்பாளர் பட்டியலை இப்ப நான் அறிவிக்க போறேன். மதுரை கிழக்கு வேட்பாளர் விஜய், மதுரை மேற்கு வேட்பாளர் விஜய், மதுரை மத்தி விஜய், மதுரை தெற்கு விஜய், மதுரை வடக்கு விஜய், மேலூர் விஜய், சோழவந்தான் விஜய், திருப்பரங்குன்றம் விஜய். மத்தியா என்ன சொன்னீங்க விஜய்னா? திருப்பரங்குன்றம் விஜய். அதாவது திருப்பரங்குன்றத்துல விஜயே நிக்கிற மாதிரி நினைச்சு நம்ம உங்களுக்கு ஓட்டு போடணும். ஆனா திருப்பரங்குன்றத்துல உங்க கொள்கை எதிரின்னு ஒரு முன்னாடி சொல்லிட்டு இருந்தீங்களே, அந்த கட்சி ஒரு பிரச்சனை பண்ணுது. அப்ப நீ வாய திறக்க மாட்டேன். அதாவது திருப்பரங்குன்றத்துல கலவரம் அப்படின்னா நீங்க வாய திறக்க மாட்டீங்க. ஆனா நம்ம ஓட்டு மட்டும் போடணுமா? வாட் ப்ரோ, திருப்பரங்குன்றத்துல விஜய் தான் நிக்கிறான்னு நினைச்சு ஓட்டு போடுதுன்னு சொல்ல தெரியுது. பாஜகவை கொள்கை எதிரின்னு சொல்ல தெரியுது. ஆனா சங்கிங்க கலவரம் ட்ரை பண்ணா நீங்க வாய திறக்க மாட்டீங்க. சூப்பர் ப்ரோ. திருப்பரங்குன்றத்துல இல்லைங்க, மக்கள் யாருன்னு காட்டுவாங்க. விஜய் ப்ரோ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சும்மாவே வீட்டு விட்டு வர மாட்டீங்க, மழை வேற பெய்யுது, இனி வர வேண்டிய தேவையா இருக்காது. சரி, உங்க கொள்கை எதிரின்னு யாரையும் சொல்றீங்களே, பேர் என்ன? பாஜக தான். அவங்க திருப்பரங்குன்றத்துல மத கலவரத்தை தூண்டுறதுக்காக பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்களே, அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? உங்க கொள்கை எதிரி மத கலவரம் தூண்டுறது பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறான். உங்க கொள்கை எதிரி சண்டை போட்டுட்டு இருக்கிறான். உங்க கொள்கை எதிரி அமைதியா இருக்க தமிழ்நாட்டை சீர்குலைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இவ்வளவு மௌனமா இருக்கீங்களே விஜய் ப்ரோ, வாட் ப்ரோ? வெரி ராங் ப்ரோ. சிபிஐக்கு கேஸ் மாறினதுல இருந்தே பயந்து போய் கிடக்குறீங்களோ, இல்ல கொள்கை எதிரியோட மறைமுக கூட்டு நேசிக்கிறதுனால வாய திறக்க மாட்டீங்களா? இல்ல இதுக்கும் அமித்ஷா விஜய் நீ வாய திறக்கலாம் அப்படின்னு சொன்னா வாய திறப்பீங்களா? என்ன ப்ரோ? தற்குறி. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.